ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதற்கான ரிசல்ட்டுக்கான தேதி நமக்கு வெளியாகிருக்கிறா இல்லையா, எந்த மாதங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பாக முதற்கட்டமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரப்போகுது, இதை பற்றி அங்கன்வாடி சம்மந்தமான அங்கன்வாடி ரிசல்ட்டு சம்மந்தமாக கவர்மெண்ட்லேருந்து என்ன ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு, என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வந்துடும். டேட் டு டேட் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேயே, முதற்கட்டமாக ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எதில் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ICTS ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் அப்படின்ற வலைதளத்தில் தான், அந்தந்த மாவட்டத்திற்கான வலைதளத்தில் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வருமா இல்லை ஒட்டு மொத்தமாக ரிசல்ட் வருமா அப்படின்றதும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. என்னோடய மாவட்டத்தில் இப்போ வரும், உங்களோட மாவட்டம், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களையும், அதாவது 38 மாவட்டங்கள்லேயும் ஒரே நாளில் நடைபெறல. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மந்த்து, ஒவ்வொரு வாரம் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இன்னும் நடந்து முடிஞ்சது, ஜூலையோடு தான் நடந்து முடிஞ்சுது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிலே ஆகிட்டு வருது. ஸோ எப்போ தான் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வரும், எப்போ தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்னா, அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டருன்றது வந்துடும். யார் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, நிச்சயமாக அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயமாக செப்டம்பர் 30 தேதிக்குள்ளே நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். அதுலேருந்து ஒரு மாதம் இல்லை ஒரு 2 வாரம் அந்த மாதிரி டிலே ஆகலாமே தவிர, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே பிஃபோர் டிசம்பர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அங்கன்வாடியில் செலக்ட் ஆகிற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. ஸோ பிஃபோர் தேர்தல் எல்லா விஷயங்களையுமே முடிச்சிருவாங்க. தேர்தல் அப்போ அப்பாயின்மெண்ட்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன்ஸ் யார் யாருக்கு எந்தெந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் போடணுமோ, கவர்மெண்ட் விஷயமான என்னென்ன இது கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஏன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த தேர்தல்னால நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வராங்க. நம்ம எல்லாம் நியூஸில் பார்க்குறோம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த அங்கன்வாடி காலி பணியிடங்களுமே நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலியாக உள்ள அங்கன்வாடி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அதுக்கப்புறம் நிறைய சிறு குறு அங்காடிகள் தொடங்க போகுது. அதாவது இப்போ இருக்கிற காட்டிலும் ஒவ்வொரு கிராமம், முக்கியமாக கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கன்வாடி, சிறு குறு அங்கன்வாடிகள் தொடங்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இப்போ அங்கன்வாடினா வெறும் அமைப்பாளருக்கு மட்டுமே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணல. சில மாவட்டங்களில் அமைப்பாளருக்கும், சில மாவட்டங்களில் உதவியாளர்களுக்கு, சில மாவட்டங்களில் சமையலர், 3 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ஒரே மாதிரி தான் அட்டன் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரிலாம் வைக்கல. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன வேலைக்கு காலி பணியிடங்கள் இருக்குதோ அந்தந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவித்து தான் நமக்கு இன்டர்வியூ நடத்துனாங்க. ஸோ நமக்கு எந்தெந்த போஸ்டிங்க்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்க, எல்லா போஸ்டிங்ஸுமே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம். செலக்ட் ஆகிறத பற்றி நிறைய பேசிட்டோம். யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின
ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னா, நீங்கள் 10th 12th ரொம்ப வந்து மார்க் நீங்கள் வந்து 250 ஆவரேஜ் தான் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 10th 12th வந்து ரொம்ப குறைவான மார்க் எடுத்தவங்க, இப்போ 600னா 300 அந்த மாதிரி எடுத்தவங்க, 500 மார்க்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 250 அந்த மாதிரி ஆவரேஜாக தான் நான் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து சரியாக அட்டன் பண்ணல, ப்ரையாரிட்டி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஎஸ்டிஎம் இல்லை ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்கணும், ப்ளஸ் உங்களோட மார்க்கும் இருக்கணும். ப்ரையாரிட்டி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மார்க் ஆனால் வந்து உங்களுக்கு 10th 12th அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே சமயம் இன்டர்வியூ நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இன்டர்வியூக்குள்ள அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கு அதை காட்டிலும் நம்ம இன்டர்வியூவில் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணோம், எப்படி வந்து பிஹேவ் பண்ணோம், நம்மளோட பிஹேவியர்ஸ் வந்து எப்படி இருக்குது, இவங்க குழந்தைங்கள வந்து நல்லா பார்த்துப்பாங்களா, குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்களா, அதுக்கு ஏற்ற பொறுமை அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக எப்போ வந்து ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டிலே ஆகிட்டுருக்குது, இன்னும் வரல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதங்களில் வந்தே ஆகும். குறிப்பாக முதற்கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதமே இந்த மாவட்டத்தில் உள்ளவங்களாம் மே மாதமே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2-3 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளே செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். முதற்கட்டமாக நமக்கு தேனி மாவட்டம், தென்காசி, சேலம் மாவட்டம் இந்த மாதிரியான ஒரு 4லேருந்து 5 மாவட்டங்களுக்கு நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ்ஸு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ கவலைப்படாமல் இருங்க. ஸோ வருமா வராதா எப்போ வரும் அப்படின்னு. நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைச்சே ஆகும், வேலைக்கு போயே ஆகணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கு பண்ண முடியாது, ப்ராசஸ் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஜனவரி அப்படின்னு பிறந்துச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கான அதற்கான தேவைகள், அதற்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிஃபோர் டிசம்பர் எல்லாமே வந்து அவங்க முடிச்சிருவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், பிஃபோர் எலெக்ஷன்ஸ் நமக்கு பிஃபோர் டிசம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.